ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். நாம் இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து நேற்று ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ஓஎம்ஆர் ஷீட் இருக்குல்ல, எல்லா டிஎன்பிஎஸ்சியில் நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கான இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி அவங்க விரிவாக கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் கீழே இருக்கக்கூடிய இந்த அறிவுரைகளில் நிறையா சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு தடவை வாசித்து பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாம் போங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த தப்புமே இருக்காமல் இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறையா மைனஸ் மார்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்கக்கூடிய முதல் சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேஜில் அந்தளவு எதுவுமே இல்லை இம்பார்ட்டனாக. செகண்ட் பேஜ், அதாவது பின்புறத்தில் வந்து அந்த அறிவுரைகள் கொடுத்துருப்பாங்கள்ல, அதில் வந்து நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த அறிவுரைகளை படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே லாஸ்ட்டாக நம்ம சைன் போடணும். அதே இடத்துல இந்த சைடு இப்போ புதுசாக தேர்வு கண்காணிப்பாளரின் கையொப்பம் அப்படின்ட்டு அவங்களுமே கையெழுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரி புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த எக்ஸாம் எழுதுகிற எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய முக்கியமான டவுட் என்ன அப்படின்னா, பிளாக் இங்கு பென் தான் யூஸ் பண்ணலாமா, இல்லை ப்ளூவும் பிளாக்குமே யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட் இருக்கும். இதில் இந்த 3வது அறிவுரையில் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். விடைத்தாளில் அல்லது அனைத்து விவரங்களையும் எழுதவும் நிரப்பவும் கருமை நிற மையுடைய பால் பாயிண்ட் பேனா மட்டுமே பயன்படுத்தவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலே தெளிவாக கொடுத்துட்டாங்க. ப்ளூ கலர் கிடையாது, பிளாக் கலர் பேனாவை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா. அதுவும் பால் பாயிண்ட் மட்டும்தான். இந்த இங்க் பென், அந்த ஹீரோ பென் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஜெல் பென் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் 5வது இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து சேஞ்சஸ் இருக்குது. தேர்வு முடிந்த பின் தேர்வர்கள் அவர்களது இடது கைப்பெருவிரல் ரேகை பதிவினை விடைத்தாளில் அதற்கான உரிய கட்டத்தில் இட வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் தேர்வர் பெற்ற மொத்த மதிப்பெண்களிலிருந்து 2 மதிப்பெண்கள் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே ஓல்டு இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த ரேகை வைக்கிறனாலையோ இல்லை அந்த ரேகை வச்ச அந்த மை வந்து எதுலையாவது இப்போ ஓஎம்ஆர் ஷீட்டில் எந்த இடத்துலையாவது பட்டிருந்தாலோ உங்களோட ஓஎம்ஆர் ஷீட் வந்து செல்லாதாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து நாங்கள் திருத்தவே மாட்டோம், அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து 2 மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 7வது இன்ஸ்ட்ரக்ஷனில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, வினா தொகுப்பு எண் எழுதுவதற்காக வழங்கப்பட்ட கட்டங்களில் வினா தொகுப்பு எண் எழுதப்படாமலோ அல்லது பகுதியளவு எழுதப்பட்டிருந்தாலோ பெற்ற மொத்த மதிப்பெண்களிலிருந்து 5 மதிப்பெண்கள் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே ஓல்டு இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் தப்பாக எழுதியிருந்தீங்க அப்படின்னா, வேறு ஏதாவது கொஸ்டின் நம்பரோ இல்லைனா பாதி நம்பர் தான் எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஓஎம்ஆர் ஷீட் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புது இன்ஸ்ட்ரக்ஷனில் 5 மதிப்பெண்கள் குறைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் 8வது அறிவுரையில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு கேள்விக்கு விடையளிக்கும் போதும் ஒரே ஒரு சரியான விடையினை மட்டுமே நிரப்ப வேண்டும். ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு விடை தெரியவில்லை என்றால் என்பதை நிரப்பவிட வேண்டும். ஓஎம்ஆர் விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த வட்டமும் படாதிருந்தால் தேர்வர்கள் பெறப்பட்ட மொத்த மதிப்பெண்களில் 2 மதிப்பெண்கள் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ABCDE அப்படிங்கிற ஒரு 5 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஆன்சர் தெரில அப்படின்னா அப்படிங்கிறதையாவது ஷேர் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் ஒரே லைனில் இருக்கக்கூடிய ஏவுக்கும் ஷேர் பண்ணி பிக்கும் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து செல்லாதாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஓல்டு இதில் சொல்லியிருந்தாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 மார்க்கு குறைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் 10வது இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ABCDE அப்படிங்கிற நம்ம வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் ஆன்சரை வந்து ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ணிட்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டு 15 நிமிஷத்தில் அதை வந்து கால்குலேட் பண்ணி கீழே போடுற மாதிரி இருக்கும். அதாவது எத்தனை ஷேர் பண்ணியிருக்கோம், B எத்தனை, C எத்தனை அப்படின்னு சொல்லி டோட்டல் பண்ணி நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். அந்த இதில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஏதேனும் வேறுபாடு இருப்பின் நீங்கள் பெறும் மொத்த மதிப்பெண்களில் இருந்து 2 மதிப்பெண்கள் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ஓல்டு இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 5 மதிப்பெண்கள் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து குறைச்சிருக்காங்க, 2 மதிப்பெண்கள் குறைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓவராலாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான மார்க்கில் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி செல்லாதாக்கப்படும் உங்கள் எக்ஸாம் அந்த பேப்பரை ஷீட்டே நாங்கள் திருத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு மார்க்கு குறைச்சிருக்காங்க, அவ்வளோதான் சரிங்களா. ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை.
நீங்கள் ஒரு தடவை இந்த பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி இதை ஒரு தடவை வாசித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வாசிக்காமல் எக்ஸாமுக்கு போகாதீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் இதை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.